சின்ன சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. தமிழ்ச்செல்வி நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சேதுவுமே நம்ம கூட்டிட்டு போயிட்டு காலேஜில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு போறாரு. தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷமாகவும் பின்னாடி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இது மாதிரிலாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் நடக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சேது என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் என்ன திட்டின வார்த்தை ஒன்றுமே என்னால் மறக்க முடியல. ஆனால் இருந்தாலுமே என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நான் அந்த அவர் திட்டுந்த நினைக்கக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே நினச்சிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சேது ஏன் இன்னைக்கு பஸ்ஸு வரலையா, இன்னைக்கு நடந்து போயிட்டுருக்க, யாருக்குன்னா கால் பண்ண வேண்டியது தானே, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த மாதிரி டைமில் நீ இவ்வளோ தூரம் நடந்து போனேன்னா வயிற்றில் இருக்க குழந்தை கொஞ்சம் எதனா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, நடந்தால் அங்கே வயிற்றில் வளர குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் நான் நடந்தே போயிட்டு இருந்தேன். அதுதான் நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் நான் உங்கள் கூட வந்துட்டேன், இல்லைனா நான் நடந்தே போயிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேதுவுமே அங்கே காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வி அங்கே உள்ளே போகிறாங்களான்னு சொல்லிட்டு வெளியே நின்று வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேதுவுமே கிளம்பிடுறாரு. ராஜாங்கம் சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே பொண்ணு வீட்டில் இருந்து கால் பண்ணி இன்னும் 3 நாளில் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த விஷயத்த ஈஸ்வரிக்கிட்டேயும் போஸுக்கிட்டேயும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை கூப்பிட்டு அங்கே ஈஸ்வரியும் அங்கே போஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வா, நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பை அமுச்சு விடுறாங்க. கருப்புமே அங்கே ஈஸ்வரியே போஸு இங்கே சித்ரா 3 பேரையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஈஸ்வரியை பார்த்ததும் அங்கே ராஜாங்கம், ஈஸ்வரி உனக்கு ஒரு முக்கியமான நல்ல விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜாங்கம் இன்னும் 3 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் இருந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பட கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள், ஏன்னா நம்மளுக்கு நேரம் இல்லை. ஏன்னா சீக்கிரமாக வச்சுட்டதுனால நம்மளுக்கு நேரம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா சொல்லிவிடுங்க, இல்லை ரொம்பவே முக்கியமான ஆள்னா நீங்கள் நேரில் கூட போய் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரி இப்போ உனக்கு ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மாமா நீங்கள் இந்த விஷயம் நீங்கள் ஏற்பாடு பண்ணதே எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இங்கே போஸ் இன்னொரு நல்ல வாழ்க்கையை வாழ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குமாம்மா. எனக்கு இது ஒரு நன்றி கடனே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா சாபுத்ரி தாமரை என்ன அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நீங்கள் இவ்வளோ பெரிய சந்தோஷமெல்லாம் பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நினச்சிக்கிட்டு இருக்க இங்கே ஈஸ்வரியை பார்த்துட்டு இங்கே சாபுத்ரி இந்த கல்யாணம் எப்படி நடத்துகிறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சைகையாலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ஈஸ்வரியுமே அங்கே பார்த்துட்டு என் பையனுக்கு நல்லது நடந்தால் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பொறுக்காதே, அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமே கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே கிளம்பிடுறாங்க. சாபுத்ரி தாமரையை பார்த்துட்டு அவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி டாம் டூம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த கல்யாணம் நடக்காத போது தான் அவங்களுக்கு வழி தெரியும். ஆனால் அந்த கல்யாணத்தை நம்ம நடத்தவே விடக்கூடாது மலர், இது தாமரை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்ரி தாமரைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுட்டோன்னா நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டியுமே ராஜாங்கம் அங்கே கல்யாணம் எங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டிலேருந்து சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் ராஜாங்கமும் இல்லை பார்த்தா நம்ம வீட்டிலே தான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிருக்கேன். நம்ம வீட்டவே டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே வச்சுருக்கேன், ஏன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே 2வது கல்யாணம் தான், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே மட்டும் கூப்பிட்டு நம்ம சிம்பிளாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தா கிட்ட அங்கே ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேதுவுமே வராங்க. சேது அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து கால் பண்ணி இன்னும் 3 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலாம், 3ஆம் நாள் இங்கே நாள் நல்லா இருக்கான், அன்றைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்குமே சொல்லிட்டேன். இப்போ அந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ சேது, ஏன்னா அவங்களுக்கு அது 1-2 தெரியாது, நீ கூட இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மோகனாவுமே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்பத்தா போயிட்டு மோகனா எனக்கு காப்பி தண்ணி கொஞ்சம் போட்டு கொடுக்குறியா, எனக்கு ரொம்பவே தலை வலிக்குது, நான் கொஞ்சம் வெளியில் போய் உக்காடுறேன், ஏன்னா உள்ளே இருந்தால் கொஞ்சம் இக்கட்டாக இருக்குது, வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் வெளியில் உக்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ அங்கே எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே சித்ராவும் மலரை பார்த்து சவாலுமே விட்டுட்டு இருக்காங்க. எங்கள்
போஸுக்கு இப்போ நல்லபடியாக கல்யாணமும் நடக்க போகுது. அதுவும் இன்னும் 3 நாளில் கல்யாணம் ஏற்பாடு வச்சுருக்காங்களாம். அதுவும் அந்த விஷயத்த நான் ரொம்பவே சந்தோஷமாகவும் கேட்ட உடனே நான் உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மலருமே, இதை பாரு, என்கிட்ட சவால் விட்டுருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத. அவன் என்னை விட்டு போனானா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானா அவனுக்கு சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் நான் ஃபீல் பண்ணணும்? நான் இன்னொரு வாழ்க்கையை வாழ போகிறேன். அதுவும் நான் இங்கே 12th மறுபடியும் படிக்க போகிறேன். நான் ஆசைப்பட்டதை அடைய போகிறேன். நான் வக்கீலாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதை நான் ஆயிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மலர் சொன்னதை கேட்டதுமே இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சபாஷ் சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டிக்கிட்டு வந்துருக்கிட்டு இருக்காங்க. சித்ரா, நீ சும்மா இங்கே மலர் அக்கா கிட்ட வந்து பேசுகிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உங்கள் போஸுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா நீங்கள் அங்கே இந்த கல்யாணம் ஏற்பாட பாருங்கள். ஐயா, உங்களுக்கு மற்றவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தணுன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்கே மலருமே, சித்ரா சும்மா இங்கே வந்து சவால் விட்டுருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத. என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தல, அதுலேயே உன்னை அடித்து போடுவேன். நீ இங்கே நிற்கவே நிற்காதா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே மலர் அக்கா ரொம்பவே கோவமாகவும் இருக்காங்க. அதை தெரியாமல் இங்கே சித்ராவும் ரொம்பவே கோவம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னாங்க. ஆனால் கரெக்டான பதிலடியாக இங்கே மலரை கொடுத்துட்டாங்க. மலர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போயிட்டு மலருமே அங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட, தமிழ் இன்னைக்கு நம்ம பஜ்ஜி போடலாமா? ஏன்னா அங்கே மழை சீசனில் நம்ம பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நான் எங்கள் வீட்டில் இருந்தபோது நானும் எங்கள் அப்பா எல்லாருமே சமைச்சு சாப்பிட்ருந்தோம். ஆனால் இப்போ நீ இருக்கல, நம்ம 2 பேரும் சேர்ந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இங்கே சேதுவுமே, என்ன மலரே இன்னைக்கு புதுசாக பஜ்ஜியெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா, அங்கே வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா, அதுதான் சரி இதை சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க மாமா, நீங்களும் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் கூப்பிட்றாங்க. இல்லை மலரே, நீ சுட்டு வச்சுட்டு என்னை கூப்பிடு, நான் இப்போ வரேன், எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சாபுத்திரியும் தாமரையும் அங்கே வெளியே உக்காந்துக்கிட்டு அங்கே ராஜாங்கம் அவர் 1 கோடி தரேன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பிடிக்கல. அந்த விஷயத்த நான் எப்படியாவது தடுக்கலான்னு பார்த்தா அவர் எடுத்த முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன்னு வேற டைலாக் வேற விட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே ஏற்கனவே அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து 400 பவுன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே இங்கே ஈஸ்வரிக்கு இங்கே கடல்லே மிதக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ இவர் வேற 1 கோடி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க எங்கெங்கெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்காங்களோ, இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிறுத்தி தான் ஆகணும் இது தாமரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிறுத்தணுமா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு பொய் சொன்னாவே பிடிக்காதான். ஆனால் இங்கே போஸு பொய்யிலே வாழ்ந்துட்டுருக்கான். இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுன்னா அந்த பொண்ணு அந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிடும். நம்ம இந்த விஷயத்த எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம சொல்லி இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ரா தாமரையுமே சாபுத்திரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாமரை, நம்ம இவ்வளோ சீக்கிரமாலாம் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா இன்னும் 3 நாளில் இந்த கல்யாணம் ஏற்பாடு வேறு வச்சுருக்காங்க. நம்ம எப்படியாவது ஒரு பிளானை யோசித்து நம்ம அந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரி தாமரைக்கிட்ட சொல்லுவோம். உடனே இங்கே தாமரையும், சரிம்மா நம்ம நிறுத்திக்கலாம், அது நம்ம கல்யாணம் ஏற்பாடு இன்னும் 3 நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாக்கு இங்கே காப்பி தண்ணியுமே போட்டு இங்கே மோகனா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் மோகனா இங்கே உள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காதவா, கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக உக்காந்துக்கிட்டு இருக்கு. நீ உள்ளே இருந்தனா உனக்கு ரொம்பவே ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீ வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் பண்ணிட்டு போ, வெளியே வா மோகனா, அங்கே சேர் போட்டு உக்காருவா அப்படின்னு சொல்லிட்டு உக்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. மோகனா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது மோகனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லுவோம். உடனே எங்க மோகனாவும், என்னத்தை சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மோகனா கிட்ட தமிழ்ச்செல்விக்கு வயிற்றில் வளர்கிற குழந்த ரெட்டை குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மோகனா கிட்ட சொல்லவும் மோகனாக்கு பயங்கர சந்தோஷமும் இருக்குது. தமிழ்ச்செல்விக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போதா, ரெட்டை குழந்தை 2 குழந்தையுமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அந்த 2 குழந்தையுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்த
எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டால் எங்கள் மோகனாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அத்தை நீங்கள் இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மோகனா சொல்லுவோம். உடனே எங்கள் அப்பத்தா நான் இந்த விஷயத்தை வச்சு தான் அங்கே சேதையையும் தமிழ் செல்வியும் 2 பேரையும் நான் ஒன்று சேர்க்கணும். நம்ம இந்த விஷயத்தை வச்சு நான் இப்போயே சொல்லிட்டேன்னா அவங்க இப்போ 2 பேரும் சேர்ந்தெல்லாம் வாழ மாட்டாங்க. அந்த 2 குழந்தையும் பிறக்கிற போது நான் சொன்னேன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. நான் அவங்கள 2 பேரையும் சந்தோஷமாக சேர்த்து வச்சுட்டு நான் நிம்மதியாக போய் சேர்ந்துடுவேன். அதுக்குள்ளே நான் அவங்கள 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அந்த ஆசையை நான் நிறைவேற்றணும்னா இந்த ஒரே காரணம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் அங்கே சொல்லுவோம். உடனே இங்கே மோகனாக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் அப்போத்தான் நான் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. நான் தமிழ் செல்விக்கே இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ் செல்விக்குமே இந்த விஷயம் தெரியாது, நீ என் தமிழ் செல்வி கிட்டது போய் சொல்லி உளாரி வச்சிரு போகிற. நான் அவளுக்குமே தெரியாது, இங்கே இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, வசந்திக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், நீ யாருக்கிட்டையும் சொல்லிக்காத இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ராஜாங்கமோ எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போயிடுறாங்க. சன்னியாசி அங்கே அது கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நம்ம உக்காந்துக்கிட்டு இருந்தால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணத்துக்கு அந்த தோரணம் மேளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா ஊரே அசந்துடுற மாதிரி சாப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமையல் மாஸ்டர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் முடிச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி சொல்லிவிட்டு அங்கேருந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே முடிச்சுட்டு அங்கே வந்து களைப்பாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து சன்னியாசிக்கிட்டே எப்பயுமே கேட்டதில்லை. ஈஸ்வரி வந்து எங்க எதனா சூடாக சாப்பிட்றீங்களா காஃபி டீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சன்னியாசிக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஈஸ்வரி வந்து நம்மக்கிட்ட இது மாதிரிலாம் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே அதிர்ஷ்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காஃபி மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ராஜாங்கமும் ஒரு கோடி தர போகிறாரு. அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு 400 பவுன் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் நிலம்லாம் நிறைய கிடைக்க போகுது அப்படின்றது சந்தோஷத்தில் அங்கே மிதந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரியுமே. அந்த சந்தோஷத்தை நம்ம கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே சாபத்திரியும் தாமரையும் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேதுவுமே தமிழ் செல்வி கிட்ட போய் இந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே யூஸ் பண்ண தானே சொன்னேன், நீ ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன இது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே இங்கே தமிழ் செல்வியுமே நான் அதை தோன்றும் போது தான் யூஸ் பண்ண முடியும், சும்மா அதை நான் விளையாடுற குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே சேதுவுமே நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலை, அங்கே மலர் அங்கே பஜ்ஜி சுட்டுட்டியா கொஞ்சம் எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இருங்க மாமா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அதை சாப்பிட்டுட்டு மலர் சூப்பராக இருக்குது, எனக்கு நீ இது மாதிரி மழை பெய்யும் போதே நீ ஏன் எனக்கு செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பார்த்தா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க, எங்கன்னா வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நான் சும்மா கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன்ல, ஏன்னா வீட்டிலே நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே நீ இது போர் அடிக்கும்ல, நீ எங்கன்னா வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா நான் எங்கே சன்னியாசியை கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்த கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ராஜாங்கம் எனக்கு வீட்லேயே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அங்கே தமிழ் செல்வியும் இங்கே சேதும் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், ஆனால் அவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வேற கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு அவங்க இது மாதிரிலாம் விவாகரத்து வாங்குறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கம் அப்போ தான் அங்கே சேதோட பர்சனல் விஷயம், நான் அதிலெல்லாம் எதுவும் தலையிட மாட்டேன், அங்கே சேது என்ன முடிவு எடுக்கிறானோ நான் இதுதான் அந்த முடிவுக்கு தான் நான் ஓகே சொல்லுவேன், ஏன்னா சேது இந்த வாழ்க்கையை வாழ போகிறவன், அவனுக்காக நான் இந்த முடிவில் நான் எந்த இதுவும் சொல்ல மாட்டேன், அந்த விஷயத்தை பற்றி நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கத்தை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்பத்தாவுமே சைலண்டாகவும் ஆகிடுறாங்க, ஏன்னா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருது. அங்கே மோகனமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் செல்வி வயத்தில் வளர்கிற 2 குழந்தை இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா அங்கே தமிழ் செல்வியை வீட்டில் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மோகனாமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வசந்தியுமே இங்கே தமிழ் செல்வியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. தினமும் கால் பண்ணி அம்மா நீங்கள் இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தீங்களா, கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே வசந்தியுமே நான் இப்போ தான் கிளம்புறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே தினமும் சரிங்கம்மா நான் அம்மா இது அக்கா கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வரது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வசந்திக்கிட்ட. வசந்தியுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே
வசந்தியும் அவங்க பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேதுவுமே கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. தனமும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சமையலுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த எங்கள் தமிழ் செல்வியும் வந்து என்ன தனம் இன்னைக்கு சீக்கிரமாக சமைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வி கேட்குறாங்க. உடனே தனமும் அக்கா இன்னைக்கு அம்மா வர போகிறாங்களா உங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு இங்கே தனமும் தமிழ் செல்விக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமும் இருக்குது. அம்மா என்ன திடீர்னு வரேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே உங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி டைமில் அம்மா வந்து உங்களை வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வேறு எதுவுமே கேட்கல. சரிங்கம்மா நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.